அடுத்ததுடன் இயக்கி வைத்த நிகழ்வை சிறப்பிக்குமாறு நிகழ்வின் முதன்மை விருந்தினராக இங்கு வந்து கொண்டிருக்கின்றார் கிழக்கு மாநில சபையின் முன்னாள் கல்வி அமைச்சர் திரு சி தங்கரமணி ஐயா அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பு விருந்தினராக இங்கு வந்து கொண்டிருக்கின்ற ஓய்வில் உதவி கல்வி பணிப்பாளர் திரு ஓவனா குலேந்திரன் ஐயா அவர்களை மங்கள விளக்கின் அடுத்த ஒளிமுடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்நிகழ்வின் சிறப்பு அதிதிகளில் ஒருவராக கலந்து கொண்டிருக்கின்ற சட்டத்திரணி திருமதி பி ஐஸ்வர்யா அவர்களை, தமிழ் சங்கத்தின் உறுப்பினர் திருமதி பி ஐஸ்வர்யா அவர்களை நாங்கள் தொடர்ந்து கேட்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் சங்கத்தார் வயல் ராணி மகள் ருசி, தற்பொழுது திருகோணமலையில் இருந்து. ஃபர்ஸ்ட் டைம் யாராவது எனது வீடியோக்கள் பார்ப்பவர்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்க. அதுதான் நீங்கள் எனக்கு தரும் ஆதரவாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வீடியோவுக்கு செல்வோம். மிகச்சிறந்த பல்துறைசார் ஆளுமையுடைய சிறுகதை இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் கேணிப்பித்தன் கலாநிதிசான அருளானந்தம் ஐயா அவர்களுடைய 10 சிறுகதைகளை கொண்ட நானும் அவளும் என்கின்ற இந்த சிறுகதை தொகுப்பை வெளியிடுவதை பெருமக்கள் அடைகின்றோம். திருகோணமலை தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒழுங்கமைப்பில் இந்த நூல் வெளியில் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் நூலாசிரியரின் உடல்நிலை காரணமாக நிகழ்வை ஆரம்பிப்பதில் சற்று தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. திருகோணமலை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் திருவாளர் சீனா நவரட்னம் அவர்கள் தலைமையில் இடம்பெற உள்ள இந்த நிகழ்வின் முதன்மை விருந்தினராக கிழக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் திருவாளர் சீனா தண்டார்மணி அவர்கள் முதன்மை விருந்தினராகவும், ஓய்வுநிலை உதவி கல்வி பணிப்பாளரும் தமிழ்ச்சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளருமாகிய திருவாளர் ஓவனா குலேந்திரன் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் நிகழ்வை அலங்கரிக்க இருக்கின்றார்கள். சிறப்பு அழைப்பாளர்களாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய சட்டத்தரணிகளான திருவாளர் திலகரட்னம் விஸ்வந்தன் அவர்கள், சட்டத்தரணி பி ஐஸ்வர்யா அவர்கள் மற்றும் உலக தமிழர் கலை பண்பாட்டு பேரவையினுடைய இலங்கை கலையினுடைய தலைவர் திருவாளர் சுந்தரம் சிவபாலன் அவர்களும் இந்நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கே பங்கு பெற்றி நிகழ்வை சிறப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள். பல்முறைசார் ஆளுமையாளர், பல்மொழி புலமையாளர் அமரர் வி தில்லைநாதன் பிரபல எழுத்தாளர் அவர்களுடைய இணைவஞ்சலியும், அடுத்ததாக கேணிப்பித்தன் அவர்களுடைய நானும் அவளும் என்கின்ற இந்த சிறுகதை தொகுப்பு வெளியீடுமாக இடம்பெற இருக்கின்றது. அமரர் வி தில்லைநாதன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை. ஆங்கிலத்திலும் தமிழிலும் சமனான புலமை பெற்ற ஒருவர். ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கும், தமிழ் மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்குமான படைப்புகளை மொழிபெயர்ப்பு செய்து மிக சிறப்பான முறையிலே தன்னுடைய முத்திரையை பதித்த ஒருவர். அடுத்ததுடன் இயக்கி வைத்த நிகழ்வை சிறப்பிக்குமாறு நிகழ்வின் முதன்மை விருந்தினராக இங்கு வந்து கொண்டிருக்கின்றார் கிழக்கு மாநில சபையின் முன்னாள் கல்வி அமைச்சர் திரு சி தங்கரமணி ஐயா அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பு விருந்தினர்களாக இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற ஓய்வில் உதவி கல்வி பணிப்பாளர் திரு ஓவனா குலேந்திரன் ஐயா அவர்களை மங்கள விளக்கின் அடுத்த ஒளிமுடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்நிகழ்வின் சிறப்பு அதிதிகளில் ஒருவராக கலந்து கொண்டிருக்கின்ற சட்டத்திரணி திருமதி பி ஐஸ்வர்யா அவர்களை, தமிழ் சங்கத்தின் உறுப்பினர் திருமதி பி ஐஸ்வர்யா அவர்களை நாங்கள் தொடர்ந்து கேட்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நூல் மதிப்பீட்டு உரையினை இங்கு வழங்குவதற்காக வந்திருக்கின்ற மீன்பிடித்துறை அமைச்சருடைய செயலாளர்
பணிப்பாளர் திருவாளர் ஸ்ரீ சுதாகரன் நீலகிரி சுதா அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கத்தினுடைய உபதலைவரும் ஊர் மதிப்பீட்டாளருமாகிய திருவாளர் கானா யோகானந்தம் ஐயா அவர்களை மங்களவைக்கு தொடர்ந்து ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் திருவாளர் ஸ்ரீநாத் நவரட்னம் ஐயா அவர்கள் திருமல் நமம் அவர்களை மங்களவனுக்கு அடுத்த தொடர்ந்து ஏற்றுவதற்காக அழைக்கின்றேன். அடுத்து நீங்களும் எழுத ஆசிரியருடைய ஆசிரியர் எஸ்.ஆர். தனபாலசிங்கம் ஐயா அவர்கள் அன்பின் பாதை என்னும் ஒரு வாழ்க்கையினுடைய தலைவர் திருவாளர் தீபகாந்தன் அவர்கள், தலைவர் தமிழ் அமுதம் கலைவட்டத்தினுடைய அதிபர் தலைவர் திருமதி சுஜாந்தினி அவர்கள், எழுத்தாளர் இங்கிலாந்திலிருந்து இங்கே வந்திருக்கின்ற எழுத்தாளர் என் ஜெயரூபலிங்கம் அவர்கள், தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆலோசகர் என்.எஸ். நசீர் அவர்கள், மூத்த எழுத்தாளர் கே.ஆர். டேவிட் அவர்கள், சுசை எட்வர்ட் அவர்கள், திருமதி சிவரமணி அவர்கள் எழுத்தாளர், ஊடகங்கள் சார்பாக ஒருவர், மங்கள வழக்கினை ஏற்றி இதனை மங்களகரமாக ஆரம்பித்து வைத்த அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து நன்றி சேர்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய திருகோணமலை தமிழ் சங்கத்தினுடைய ஏற்பாட்டில் கவிஞர் கேடிப்பித்தன் அவர்களுடைய சிறுகதையாகிய சிறுகதையினுடைய வெளியீட்டு விழாவில் நாங்கள் எல்லோரும் இந்த விழாவுக்கு முதன்மை விருந்தினராக வருகிறது கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் அமைச்சர் திருவாளர் சீனா தண்டாயுதமானவர், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற ஓய்வு நிலை உதவி கல்வி பணிப்பாளர் நண்பர் ஒப்பிலாமணி குலேந்திரன் அவர்கள், சிறப்பு அழைப்பாளர்களாக நான் பேரு அழைக்கிறது இதில் வருகை தந்திருக்கின்ற சட்டத்தரணி ஐஸ்வர்யா அவர்கள், நூலின் வெளியுரிமையை நிகழ்த்த இருக்கின்ற ஈழத்தினுடைய தேசிய பல விருதுகளை பெற்ற கவிஞர் யோகானந்தம் அவர்கள், மதிப்பீட்டுரையை வழங்க வந்திருக்கின்ற ஈழத்தினுடைய பிறவின கவிஞரும் எழுத்தாளருமாகிய நீலகிரி சுதா அவர்கள், நினைவு புயலுரை நிகழ்த்திய நீங்களும் எழுதலாம் ஆசிரியர் எஸ்.ஆர். தனபாலசிங்கம் அவர்கள், நன்றியுரை வழங்க இருக்கின்ற தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் காண்டிவன் அவர்களே, எல்லோருக்கும் எனது வணக்கம். அன்பு சார்ந்த சபையோர்களே, இந்த வெளியீட்டு விழாவில்
நூல் பற்றி நான் எதையும் பேசப் போவதில்லை. காரணம், இந்த நூலினுடைய அறிமுக உரையை செய்ய வர இருக்கின்றவர் தேசிய ரீதியாக பல பரிசுகளை பெற்ற ஒருவர். அதே மாதிரி இந்த நூலினுடைய மதிப்பீட்டிலே நிகழ்த்த இருக்கின்ற நீலசுதா அவர்கள் தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் அறியப்பட்ட ஒரு பிரபலியமான ஆன காரணத்தினால் அந்த நூலை நான் கூறுவது, அதாவது கொல்லன் தெருவில் ஊக்குவிக்க போன கதையாக மாறிவிடும். அந்த வகையில் தற்பொழுதெல்லாம் திருகோணமலையில் பல நூல்கள் வெளிவருகின்றன. வாரந்தோறும் நூல்கள் வெளியிடுகின்ற சம்பவங்கள் இங்கே நடைபெறுகின்றன. ஆனால் இந்த வெளியீடுகளுக்கு இலக்கிய கர்த்தாக்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அல்லது ஆர்வலர்கள் அல்லது வாசகர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் பெருந்தொகையாக வராத ஒரு குறைபாடு காணப்படுகிறது. இருந்த போதிலும் அண்மையில் இந்தியாவிலிருந்து வருகிற அந்த ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் இதே நிலைதான் தென்னகத்திலும் இருக்கின்றது என்று சொன்னார். நான் இப்பொழுது நானும் அவளும் என்று சொல்லப்படுகின்ற இந்த நூலினுடைய விடயங்களை விட்டுவிட்டு நண்பர் கேள்விப்பித்தன் ஆளன் அருளானந்தம் அவர்களை பற்றி ஒரு சில ரத்தின சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை கூறிய பின்பு அது எனது சம்பிரதாயம் என்பதற்காக கூறிய பின்பு இந்த தலைமை உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அருளானந்தம் அவர்கள், சண்முகம் அருளானந்தம் அவர்கள் ஒரு நல்ல கல்வியலாளர், அதிபராக இருந்தவர், பணிப்பாளராக இருந்தவர், மாகாண பணிப்பாளராக இருந்தவர். பல பாடசாலைகளிலே அதிபராக இருந்த காலத்தில் பல சாதனைகளை செய்த ஒரு சிறந்த கல்விமான், ஒரு சிறந்த கவிஞர். 1964ஆம் ஆண்டு தொடக்கம் சுமார் 64 வருடங்களுக்கு மேலாக இலக்கியம் படைத்து வருகின்ற ஒரு பிரம்மா. அதே போல நாவல் எழுதுவதும் சிறுகதை எழுதுவதிலும் கட்டுரை எழுதுவதும் ஆங்கிலத்தில் எழுதுவதும் அவருக்கு கைவந்த கலையாக காணப்பட்டிருக்கிறது. பல புலம்பெயர்களில் அவர் மாவட்டத்துக்கும் தேசியத்துக்கும் பல நூல்களை அன்பளிப்பு செய்திருக்கின்றார். அவருடைய பேர் அருளானந்தமாக இருந்தாலும் ஆலன் என்று சொல்லப்படுகின்ற ஆரம்ப எழுத்தாளனாக ஆலன் என்று சொல்லப்படுகின்ற புனை பெயரோடு அவர் எழுத தொடங்கி இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து அவர் கேணிப்பித்தன் என்று சொல்லப்படுகின்ற பெயரிலேயும் பல நூல்களை எழுதியிருக்கின்றார். குருமுனி என்று சொல்லப்படுகின்ற புனை பெயரிலும் அவர் பல கதைகளை எழுதியிருக்கின்றார். நான் ஆலன் அவர்களை கவிஞனாகவே ஆரம்பத்தில் பார்த்தேன். நான் அப்பொழுது ஒரு இளைஞனாக இருந்த காலத்தில் முதல் நான் அவரை முன்னோடிகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சபையை, ஒரு இலக்கிய மன்றத்தை நாங்கள் நடத்திய காலத்தில் ஆலங்கேணியிலிருந்து அவர் வருகை வந்த போது நான் சந்தித்தேன். அவருடைய கவித்துவத்துக்கு நிகரானவர்கள் மகாகவிக்கு பிறகு, பாரதியாருக்கு பிறகு, அல்லது புதுமை ரத்தினதுரைக்கு பிறகு, அண்ணலுக்கு பிறகு, நீலாவணனுக்கு பிறகு ஒரு சிறந்த கவிஞனாக, இசை கவிஞனாக, அசை கவிஞனாக நான் பார்த்த ஒரே ஒரு எழுத்தாளர் அல்லது கவிஞர் அருளானந்தம் அவர்கள். காரணம், அவர்கள் நானும் பல்கலைக்கழகத்தில் ஒரே காலத்தில் படித்தவர் ஆன காரணத்தினால் அவருடைய கவிதை ஆற்றலை நான் நன்காக அறிவேன். நான் ஏற்கனவே சொன்னதை போல முன்னோடிகள் இயக்கம் நாங்கள் நடத்திய காலத்தில், இயக்கம் இல்லை, அது ஒரு கழகம், நாங்கள் வைத்த பாட்டு போட்டியில், கவிதை போட்டியில் முதலாவது பரிசு எடுத்தவர் அவர். எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருக்கின்றது.
1973 ஆண்டு அல்லது 72 ஆண்டு என்று நான் நினைக்கிறேன். மிக பிரபல்யமான, அதாவது வானம்பாடிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்திய பத்திரிகை வெளிவந்த ஒரு காலம். இங்கே சமச்சீராக குமரன் என்று சொல்லப்படுகிற சேனா கணேசலிங்கன் இடதுசாரி இயக்கத்தினுடைய முக்கிய உறுப்பினராக இருந்த சேனா கணேசலிங்கன் அவர்கள் குமரன் என்று சொல்லப்படுகிற ஒரு பத்திரிகை நடத்திய ஒரு காலம். அதில் அதிகமாக கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன. அந்த நேரத்தில் இவருக்கும் மட்டக்களப்பில் இருக்கின்ற சாருமதி என்று சொல்லப்படுவதற்கும் இடையே நடந்த ஒரு போட்டியில் சாருமதி அவர் இறந்துவிட்டார். சாருமதி ஒரு புகழ்பெற்ற கவிஞர், என்னுடைய நண்பர். சாருமதி அதாவது இயக்கத்துக்கு போன ஒரு இளைஞன் மகன் தன்னுடைய தாய்க்கு ஒரு கவிதை எழுதுகிறான். அந்த கவிதைக்கு மகன் தாய்க்கு எழுதுகின்ற ஒரு கவிதையாக ஒரு கவிதையை அருளானந்தம் அவர்கள் எழுதியிருந்தார். அருளானந்தத்துக்கு ஞாபகம் இருக்கும் தெரியாது. இந்த கவிதைக்கு 50-55 வருடங்களுக்கு மேற்பட்ட வயது. அள்ளி மடி மீது அருமையான கவிதைகள், இசைத்தன்மை கூடிய கவிதைகள். அள்ளி மடி மீது அன்பு மழை சொரிந்து வெள்ளி நிலா காட்டி வீளை அமுதூட்டி, வெள்ளி நிலா காட்டி வீளை அமுதூட்டி தெள்ளு தமிழ் பாடி தூங்க வைத்த போதிலும் உள்ள கருத்தை பாவோடு பாலோடு பாடா வந்தொருக்கால் மகனே, பாடா வந்தொருக்கால் வண்ணமுகம் பார்த்துடா, கீடா பெரு நிதியே, செல்வமே என் மகனே, நாடா நமக்கு ஏது, நாடு நமக்கு ஏது, நாம் மட்டும் வாழ்ந்திடவே, வாடா என அழைக்க கோழைத்தாய் நான் இல்லை. இது ஒரு அருமையான அந்த பதிலாக இருந்தது. இந்த காலத்தில் திருவோணமலையில நாங்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தோம். புதுமை ரத்தினத்துறையினுடைய ஒரு தோழனின் காதல் கடிதம். அது திருவோணமலையில இந்து கல்லூரியினுடைய மண்டபத்தில், காளியப்பு மண்டபம், சம்பந்தர் மண்டபத்தில் அது வெளியிட்டிருந்தது. அந்த கவிதை இப்படித்தான் இருந்தது. மிக அழகாக சொல்ல இருந்தார். அந்த கவிதைக்கு வித்தாகி இங்கோர் பேச்சு துடிக்கிருக்க அத்தானே உங்கள் அடிமனதில் அளவில் இல்லை போல் தோன்றுகின்றது. விம்மி எனதுள்ள வெடிப்பதற்கு முன் பாருங்கள் என்று நீ போட்ட கடிதம் புதன்கிழமை கிடைத்தது. நான் மாட்டேன் என்னும் பதிலை மறுபடியும் எழுதுகின்றேன். காதல் எழுதுகிறான். காதலி வித்தாகி இங்கோர் பேச்சு துடிக்கிருக்க அத்தானே உங்கள் அடிமனதில் நினைவு இம்மி அளவும் இல்லை போல் தோன்றுகின்றது. விம்மி எனதுள்ள வெடிப்பதற்கு முன் வந்துடுங்கள் என்று நீ போட்ட கடிதம் புதன்கிழமை கிடைத்தான் மாட்டேன் என்னும் பதிலை மறுபடியும் எழுதுகின்றேன். நான் ஒரு இயக்கத்தில் நாடியுடன் நிரம்பாகி போனேன், அதனாலே புறப்படவோ நேரமில்லை என்ற அந்த தன்மையில் பாடல் பாடி அருளானந்தம் அவர்கள் ஒரு கிராமிய சூழல்ல வாழ்ந்தவர், பிறந்தவர். தன்னுடைய ஆலங்கேணி கிராமத்தை பற்றி அவர் பாடிய ஒரு பாடலும் என்னுடைய நெஞ்சை எப்பொழுது நெருடிக் கொண்டிருக்கின்ற ஒரு பாடல். அதையும் உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஆலங்கேணியினுடைய அந்த வருடத்தனமான அழகுகளை, ரம்மியமான அழகுகளை, லாவண்யமான அந்த கிராமிய அழகுகளை அவர் அழகாக சொல்லுவார். ஏறு வெள்ளம் ஏறி வந்து சூழும், அதை எதிர்கொண்ட மீனினம் நீந்தும். மிக அருமையான, அதாவது மகாகவியனுடைய கவிதைகள் எவ்வாறு எளிமைத்தன்மையின், நாட்டுத்தன்மையின் நிறைந்ததாக இருந்ததோ அதே மாதிரி ஏறு வெள்ளம் ஏறி வந்து சூழும், அதை எதிர்கொண்ட மீனினம் நீந்தும். வேர்முனைகள் மூச்செறிந்து வெடிக்கும், பயந்து விருண்டெழுந்து குஞ்சு அலறி நடுங்கும். கண்ணாவில் வந்து கண்ணாவில் பக்கா வந்து, பக்கா என்பது ஒரு பறவை,
அது ஆரங்கடிக்கு சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கூடு வைக்கும் பார்த்த நோக்கு வந்து கூடித்தல் கூத்தடிக்கும், கண்ணாவின் வேரடியில் நண்டு ஊறும். இவ்வாறு மிக அசைத்தன்மையோடும் இசைத்தன்மையோடும் பாடுவதில் ஆலன் சிறந்த கவிஞனாக இருந்தார். என்னை பொறுத்தளவில் அவருடைய நாவல், அவருடைய சிறுகதை, அவருடைய கட்டுரை, அவருடைய சுயசரிதை என்று சொல்லப்படுகிறது எல்லாத்துக்கும் மிஞ்சி விஞ்சி நிற்பது அவருடைய கவிதைகள். இசைத்தன்மையோடும் அசைத்தன்மையோடும் பாடுவதில் அவருக்கு நிகரானவர்கள் யாரும் இருக்கவில்லை. காரணம் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது. பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பொன்விழா நிகழ்வில் நாங்கள் ஒரு தலைப்பில் கொடுத்திருந்தோம், மக்களிடம் சீறிவிட்டால். அங்கே கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட எல்லாரும் பட்டதாரிகள். பொறியியல் பீடம், மருத்துவ கூடம், விவசாய கூடம், கலை பீடம், சட்டப்பீடம் என்று சொல்ல அவ்வளவு பேரும் சிரித்து மகளக்கூடிய அற்புதமான ஒரு கவிதையை அவர் அந்த இடத்தில் வாசித்திருந்தார். அதுக்கு பெருமை என்று சொன்னால் அதுக்கு தலைமை தாங்கியவன். அசைவோடு பாடுவதில், இசைத்தன்மையோடு பாடுவது, ஒரு இசைத்தன்மை இல்லாத எந்த ஒரு பாடலையும் நாங்கள் ரசிப்பது கிடையாது. மரபு கவிதைக்கு அதுதான் தலையாய புள்ளி. சுமார் 11 அதாவது 1100 வருடங்கள் சென்றாலும் இன்று நாங்கள் கம்பனை பாடுகின்றோம், கம்பனை பேசுகின்றோம் என்று சொன்னால் அவனுடைய இசைத்தன்மையான பாடல். அந்த இசைத்தன்மை ஆளுநரிடமும் இருந்தது, இருக்கின்றது. ராமராவண யுத்தம் நடக்கின்றது. இவ்வளவு அழகாக இசைத்தன்மையோடு கம்பன் பாடினான் என்பதற்கு இதை ஒப்பிட்டு சொல்லுவதற்காக அந்த பாடலை நான் சொல்லுகிறேன். ராமராவண யுத்தம் நடந்து முடிந்து விடுகிறது. அதாவது 20 தோள்களையுடைய 10 தலைகளையுடைய ராவணன் போர்க்களத்தில் மாண்டு மடிந்து போய் வானம் பார்த்து படுத்திருக்கின்றான். மண்டோதரி வெட்டாதி ஓடி வருகின்றாள். அவள் பல தடவை சொன்னாள், சீதையின் மீது நீ கொண்ட காதலை கனவை மறந்து விடுகின்ற. அவளுக்கு தாங்க முடியவில்லை. பாடுகின்றான் கம்பன். அந்த இடத்தில் ஒரு தாயாக, ஒரு மனைவியாக நின்று பாடுகிறான். வெள்ளருக்கம் சடமுடியா வெட்பெடுத்த தடந்தோள் மீன், கல்லிருக்கும் மலர்கூந்தல் யானகியை கறந்த காதல், உள்ளிருக்கும் என நினைந்து உட்புகுந்து தடவியதோ ஒருவன் பாடி. அதாவது நீ 10 தலைகளிலும் வெள்ளருக்கம், அதாவது வெள்ளருக்கை போன்ற முடியை அணிந்தவன். வெள்ளருக்கம் சடமுடியா வெட்பெடுத்த தடந்தோள் மீன், உன்னுடைய 20 தோள்களும் இந்த உலகத்துக்கு நிகரானவை. கல்லிருக்கும் மலர்கூந்தல் யானகியை கறந்த காதல். நான் பல தடவை உனக்கு சொன்னேன், சீதையை மறந்து விடுங்கள், சீதையை விட்டு விடுங்கள் என்று நான் பல தடவை சொன்னேன். ஆனால் நீங்கள் கேட்கவில்லை. அதாவது ராமபாணத்தை பற்றி சீதை சொல்லுகிறாள். அதாவது அசோகவனத்தில் சீதை இருக்கின்றாள். ராவணன் 10 தலையோடு வருகின்றான் சீதையை ஆர்ப்பணிப்பதற்காக. அப்பொழுது சீதை சொல்லுகிறாள், ராமபாணம் கொல்லாதது உன்னை சும்மா விடாது. நீ என்னை செய்கின்ற நிந்தனைகளுக்கு எல்லாம் ஒரு நாள் அனுபவிக்க வேண்டி வரும். ஆகவே என்னை மறந்து விடு, உன்னுடைய நினைவுகளில் இருந்து என்னை அறுத்து விடு. ராமபாணத்தை பற்றி அவள் சொல்லுகிறாள். மேலுவை உருவல் வேண்டேன், விழிவிழந்தேகல் வேண்டேன், ஆரியன் பகழி வல்லது அறிந்து இருந்தும் நீ என்னை கரைச்சல்படுத்துகின்றாய் என்று சொன்ன அந்த ராவணன் மீது பாடுகிறாள். வெள்ளருக்கம் சடமுடியா வெட்பெடுத்த தடந்தோள் மேனி, கல்லிருக்கும் மலர்கூந்தல் யானகியை கறந்த காதல். அதாவது ராமபாணம் என்ன செய்கின்றதா, ராவணனுடைய இதயத்துக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்தில
சீதையினுடைய தன்னுடைய மனையாளுடைய எண்ணம் கலந்திருக்கின்றதா என்று தேடி தேடி கொத்துகின்றனர். அதாவது தேடி தேடி ராவணனுடைய நெஞ்சை துளைத்ததா, அதைத்தான் அவள் சொல்லுகிறாள். வெள்ளருக்கம் சடபுடியா வெற்பெடுத்த தடந்தோள்மேனி கண்டிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை கறந்த காதல் உள்ளிருக்க என நினைந்து உட்புகுந்து தடவியதோ ஒருவன் வாழ். இவ்வாறான அழகான அருமையான இசையோடு பாடுவதில் வல்லவராக திகழ்ந்தவர் ஆலன் அவர்கள். ஆலன் ஆரம்பகால பாடசாலைகளில் படிப்பித்த ஒருவர். குழந்தை பாடல்கள் உங்களுக்கு தெரியும். குழந்தை பாடல்கள் தற்பொழுது இப்பொழுது ஒரு புதிய வகை இலக்கியங்களாக இருந்திருக்கின்றன. திருகோணமலையில அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எல்லோர் மத்தியிலையும் மிக பிரபலியமான ஒருவராக இருக்கின்றவர் அல்லானந்தம் அவர்கள். அவர் பல குழந்தை பாடல்களை பாடியிருக்கிறார். குழந்தை நாவல்களை எழுதியிருக்கிறார். குழந்தைகளுடைய கதைகளை எழுதியிருக்கின்றார். அவர் எழுதிய பல விஷயங்கள் 100க்கு மேற்பட்ட படைப்புகளை இங்கே தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒருவர் உடைய புத்தகத்தை இந்த இடத்தில் வெளியீடு செய்வதில், அறிமுகம் செய்வதில் நாங்கள் பெரிய சந்தோஷம் அடைகின்றோம். அதுவும் குறிப்பாக தமிழ் சங்கம் சந்தோஷம் அடைகின்றது. எனக்கு பின்னால நிறைய பேர் பேச இருக்கின்ற காரணத்தினால நான் இதோடு சுருக்கி கொண்டு 2 விடயங்களை மாத்திரம். நாங்கள் இப்படியான விழாக்களை வைக்கின்றோம். இப்படியான நூல் வெளியீடுகள் இலக்கிய விழாக்கள் என்று சொல்ல வைக்கின்றோம். பல பேருக்கு நாங்கள் மிக மிக கஷ்டப்பட்டு அழைப்பிதழ்களை கொடுக்கின்றோம். வீடு தேடி அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக அழைப்பிதழ்களை கொடுக்கின்றோம். ஆனால் அவர்கள் அந்த கௌரவத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, நிராகரிக்கின்றார்கள், உதாசீனம் செய்கின்றார்கள். இது எங்கள் தரப்பில் இருக்கின்ற ஒரு மாபெரிய குறைபாடாக காணப்படுகிறது. நேற்று இந்த இடத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. அந்த நிகழ்வில போட்டோ பிடிக்கிறதுக்கு முன்னுக்கு பின் என்று சொல்லப்படுகிற அளவில் அடிபட்டு கொண்டிருந்தார். எனக்கு இந்த போட்டோ பிடிக்கிறது அவ்வளவு பிடிக்காது. கோபத்துல நான் சொன்னேன், இந்த போட்டோ பிடிக்கிறதுக்கு இருக்கிற ஆர்வம் இந்த இலக்கிய விழாக்களுக்கு இந்த வெளியீடுகளுக்கு நீ மாறதில்லை. இதுக்கு மாத்திரம் இந்த பேஸ்புக்லையும் பாஸ்புக்குகளையும் மாறதுக்கு ஒடுத்துறீர்கள் என்று ஒரு பொதுவாக தான் நான் சொன்னேன். ஆனா நடந்தது என்னன்னு சொன்னால், இது யாருக்கோ சுட்டதோ எனக்கு தெரிய இல்லை. பின்னேற ஒரு 5 மணிக்கு இருக்கும் அல்ல 5-6 மணிக்கு இருக்கும் ஒரு பிரபலியமான ஒரு எழுத்தாளர் எனக்கு எடுத்தார். சார், நீங்கள் என்னை பற்றித்தானே சொன்னீர்கள். நான் சொன்னேன், நான் யாரையும் குத்தி காட்டுவதற்காகவோ அடையாளப்படுத்துவதற்காகவோ நான் சொல்லவில்லை. ஒருவர் உங்களுக்கு மிக கௌரவப்படுத்துவதற்காக, உங்களை வீடு தேடி வந்து கௌரவப்படுத்துவதற்காக ஒரு அழைப்பிதழ் தருகின்ற போது அந்த அழைப்பிதழுக்கு மதிப்பு தராத நீங்கள் எழுதி என்ன பிரயோசனம்? அப்படித்தான் நான் கேள்வி. நான் உங்களை அடையாளப்படுத்தியோ உங்களை குத்தி காட்டுவதற்காக சொல்லவில்லை என்று நான் சொன்னேன். இந்த குறைபாடு இங்கே நிறைய இருக்கிறது. இங்கே மாத்திரமில்லை, எல்லா இடமும் இருக்கின்றது. ஆனால் கல்யாண வீட்டில நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், அதாவது அப்பையார் சொல்லுவார், உண்ணீர் என்று உபசரியான் தன்மையில் உண்ணாமை கூடி சொல்லுவார். வா வா சாப்பிட்டு கூப்பிடுவோம். இது போய் அந்த இடத்துல போய் சாப்பிட்டு சொல்லுவார். அதுக்கெல்லாம் இடையில நிற்க என்ன ஒரு சம்பவம் நேற்று நடந்தது. திருகோணமலையில ஒரு விழாவை நடத்தினா, ஒரு இலக்கிய விழாவை நடத்தினா, மட்டக்களப்பு அதாவது கிண்ணியாவில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது. கிண்ணியா எழுத்தாளர்கள் அதை விரும்புறது. மூதூர்ல ஒரு விழா நடத்தினா கிண்ணியாவிற்கு தெரியாது, தலைநகருக்கு தெரியாது. அதாவது குண்டாஞ்சட்டிக்குள்ள குதிரை ஓடுகின்ற மாதிரி நாங்கள் நடந்து கொள்ளுகிறோம். ஒரு இலக்கியம் என்பது அது பரவல்படுத்தப்பட வேண்டும். அது எல்லோருக்கும் தெரிய வேண்டும். ஒருவனையே ஒரு கிராமத்திலே ஒரு இடத்திலே ஒரு இலக்கிய புத்தகத்தை வெளியிட்டு போட்டு அந்த இடத்துல, அதாவது கிணத்தில் இருந்து கொண்டு உலகை அடக்க வெளியிடுகிற மாதிரி இருக்கக்கூடாது. அது அழைப்பு எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு அழைப்பு விட வேண்டும். அது நடக்கிறது இங்க ஒரு சில, நான் இதை குறையாக சொல்லவில்லை, நீங்கள் நடத்த வேண்டும். என்னன்னு சொன்னால், ஒரு இலக்கியத்தினுடைய தாற்பயம் அதுதான்.
பல வெளியீடுகள் வெளியிடப்பட வேண்டும், பலர்கள் முன்னுக்கு வர வேண்டும், பல எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும் என்றால் இலக்கியம்தான் ஒரு சமூகத்தினுடைய நாள். நாங்கள் சங்க காலத்தில் தமிழ் மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அறிவது சரித்திரம் அல்ல, வரலாறு அல்ல, இலக்கியம்தான். சங்கப்பரிவேய காலத்தில் இவ்வாறு வாழ்ந்தார்கள், பல்லவர் காலத்தில் வாழ்ந்தார்கள், சோழர் காலத்தில் இன்ன சிற்றிலக்கியம் எடுத்தது, இன்ன காவியம் எடுத்தது என்று சொல்லப்படுகின்ற அந்த சமூக விழுமியங்களை அறிய தருகின்றது இலக்கியம். அதனாலதான் இந்த இலக்கியம் பரவல்படுவது வேணும். பொதுவாகவே திருகோணமலை இலக்கியங்கள் வேறு மாவட்டங்களுக்கு செல்லுவது இல்லை. நேற்று நான் தற்செயலாக இந்த வெளியீடு, அதாவது இந்த கூட்டத்தில் ஒரு இளம் பெண்ணை சந்தித்த போது அவர் சொன்னா, நான் நசீர் அது என்ன இடம், புளியங்குளத்தை சேர்ந்தவர். அம்மா, நீங்கள் என்ன செய்திகள் இலக்கியத்துக்கு வந்திருக்கிறீர்கள்? அவ வந்திருக்கிறாவோ எனக்கு தெரியாது. திருவோணமலையில அதிகூடிய நாவல்களை எழுதியவர் என்னுடைய சகோதரி, அதாவது எனக்கு விருப்பத்துக்குரிய பாலேஸ்வரி அக்காமா. பாராநாராத்தினம் ஆறுதான், அருள் சுப்பிரமணியம் ஆறுதான். அதுக்கு பின்னால முன்னால உள்ளவர்கள் எழிலன் ஒரு 4-5 எழுதியிருக்கிறார். எழிலன் என்பது அன்பருதி எழுதியிருக்கிறார். அதுக்கும் மேலாலும் எழுதுனது யாருமே எழுதவும் இல்லை. சொல்லுங்க, அதைத்தான் சொல்லவா. எனக்கு இந்த பிள்ளை என்னுடைய எழுத்து சொல்லிச்சுது. நான் திருவோணமலையிலே ஒரு 400 வருஷ சரித்திரத்துல ஒரு அளவுக்கு எனக்கு கற்றது கைமண் அளவுன்ற ஒரு அளவுக்கு தெரியும். இந்த பிள்ளை சொல்லிச்சுது, நான் 40 நாவல்களை எழுதியிருக்கிறேன். எனக்கு ஆச்சரியமா போச்சு, அதிர்ச்சியாக போய்விட்டது. திருகோணமலையை சேர்ந்த சண்முக வித்தியாலயத்தில் ஏஎல் படித்தது, அதாவது செல்வநாயபுரம் இந்து மகா வித்தியாலயத்தில் ஆரம்ப கல்வியை கற்ற இந்த பிள்ளை ஒரு பட்டதாரி, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ஒரு பட்டதாரி, ஒரு கலைப்பட்டதாரி. 40 நாவல்களை எழுதியிருக்கிறார். அதுவும் திருகோணமலையை சேர்ந்த கிண்ணர்ஸில் பதிக்கப்படும். அகிலன் கூட அவ்வளவு எழுதி. இந்தியாவில் இருக்கிற எந்த எழுத்தாளர்களும் அவ்வளவு எழுதி. சில லட்சுமி அப்படி இப்படி என்று கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, எழுதுவாங்க. அந்த மர்ம நாவல்கள், துப்பறியின் நாவல்கள், அந்த நாவல்கள் இருக்கிறாங்க. ஆனால் சமூக நாவல்கள் எழுதுவது இந்தியாவில் கூட ஒரு அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய இந்த மண்ணில இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் இலக்கியத்தை நேசிக்க வேணும், யாசிக்க வேணும் என்று கூறி இந்த நூலை வெளியிடுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்த உங்கள், வருகை தந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றியை, வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். அதிக நேரம் எடுத்துக் கொண்டதற்காக மன்னிக்கவும். நன்றி. நூலை நூலாசிரியர் இப்பொழுது நிகழ்வின் பிரதம விருந்தினர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார். அடுத்த நிகழ்வு தலைவர். அதைத் தொடர்ந்து திருவாளர் உப்பிலாமணி சுரேந்திரன் ஐயா அவர்களை நூலுடைய பிரதியை பெற்றுச் செல்லுமாறு, நூலாசிரியர் பெற்றுச் செல்லுமாறு பார்க்கிறேன். நான் பெயர்கள் குறிப்பிடுவதை தவிர்த்துக் கொள்கிறேன். தயவு செய்து விருந்தினர்கள், விரும்பியவர்கள் நம்மளை பெற்றுக் கொள்வார்கள் கேட்டுக்கொள்கிறேன். நேரம் காலம் வெளியீட்டு செய்ய இருப்பவர்கள் மற்றும் நன்றியை வழங்க இருப்பவர்கள், அமைச்சர் உறுப்பினர்கள், வந்திருக்கின்ற ஆய்வாளர்கள், சிறந்த எழுத்தாளர்கள், கலைஞர்கள் அனைவரையும் நடுவரின் பிரதியை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறேன். நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த 72 பக்கம் 10 திருடரையுடைய நூல் தொடர்பான நூல் வெளியீட்டுரை இடம்பெற்றிருக்கின்றது. நூல் வெளியீட்டு பலர்கிறார்கள்.
அன்பான வேண்டுகோள், நூலினை பெற்றவர்கள் இருக்கைகளில் அமர்ந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக்கொள்கிறேன். எங்களுடைய இலக்கியமாக இருக்கட்டும் மற்றும் வெளியீடுகளாக இருக்கட்டும் குறித்த நேரத்துக்குள் நிறைவேறுவது அதனுடைய பாத்திரத்தன்மையை பயன்படுத்தும். ஆகவே தயவு கூர்ந்து நூல்களை பெற்றவர்கள் உரிய இடங்களில் அமர்ந்து அந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்பாக வேண்டிக்கொள்கிறேன். தனிமை குயில். தினமும் தனிமை குயில் ஒன்று கறிவேப்பிலை மரக்கிளையில் இருந்து கூவும் இசையை கூர்ந்து கேட்டேன். தினமும் தனிமை குயில் ஒன்று கறிவேப்பிலை மரக்கிளையில் இருந்து கூவும் இசையை கூர்ந்து கேட்டேன். கூவலில் இளையோடும் சோகம் புரியவில்லை, அதன் மொழி தெரியவில்லை. சில நாள் குயிலை காணவில்லை. கூவலில் இளையோடும் சோகம் புரியவில்லை, அதன் மொழி தெரியவில்லை. சில நாள் குயிலை காணவில்லை. போனதெங்கே தெரியவில்லை, போனதெங்கே தெரியவில்லை. குயிலோசை இல்லாமல் குழம்பி போனேன், குயிலோசை இல்லாமல் குழம்பி போனேன். உண்ணாமல் உறங்காமல் ஓசையும் இல்லாது உயிர் வாழ முடியுமா? உண்ணாமல் உறங்காமல் ஓசையும் இல்லாது உயிர் வாழ முடியுமா? கேவி கேவி குழம்பி கூவும், கேவி கேவி குழம்பி கூவும். சோடியை தேடி கூவி புலப்பும், சோடியை தேடி கூவி புலப்பும். சோகத்துயரில் மூழ்கி கிடக்கும், சோகத்துயரில் மூழ்கி கிடக்கும் குயிலையும் அதன் அழகையும். சோகத்துயரில் மூழ்கி கிடக்கும் குயிலையும் அதன் அழகையும். கூவல் குரலையும் கிளைதாவும் அழகையும், கூவல் குரலையும் கிளைதாவும் அழகையும். செவ்வரி படர்ந்த செங்கண் பார்வையும், செவ்வரி படர்ந்த செங்கண் பார்வையும். என் உள்ளத்தில் பதிந்த அழியா சித்திரங்கள், என் உள்ளத்தில் பதிந்த அழியா சித்திரங்கள். நானும் என் தனிமையும், என் உள்ளத்தில் பதிந்த அழியா சித்திரங்கள். நானும் என் தனிமையும். இப்பொழுது நானும் அவளும் என்ற அந்த சிறுகதை தொகுப்பு, 10 சிறுகதை கொண்ட சிறுகதை தொகுப்பு தொடர்பாக நூலினுடைய வெளியீட்டுரையை வழங்கி வைக்குமாறு திருவாளர் ஓய்வுநிலை அதிபர் திருவாளர் கலாபூசணம் திரு ஜோகானந்தம் ஐயா அவர்களை மிக அன்பாக கேட்டேன். இன்றெடுத்த அன்னைக்கும் பாட்டெடுத்த தமிழுக்கும் வணக்கம் கூறி தன்னுடைய இலக்கியங்கள் மூலமாக தன்னுடைய துன்பத்துக்கு வடிகால் அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் தெரிவித்தன் அவர்கள். அந்த வகையிலே பொதுவாக சொல்வார்கள், இந்த பிரெஞ்சிய எழுத்தாளர் மாப்பாசானுடைய கதைகள் நெகிழ்ச்சியா இருக்கு. இந்த கதைகளை நாங்கள் வாசிக்கின்ற போது நெகிழ்ச்சி கொண்ட கதைகளாக மாப்பாசானுடைய கதைகள் இருப்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். பொதுவாக ஈழத்தினுடைய சிறுகதையுடைய மூலவர்கள் சொல்றது வைத்தியலிங்கம், இலங்கையர் போல் சம்பந்தன். இவர்களை பற்றி ஒரு பேராசிரியர் இல்லைநாதன் அவர்கள் அடிக்கடி விமர்சனத்தை வைப்பார். இவர்கள் இந்த மூவரும் உருவத்தில் கொடுக்கிற முக்கியத்துவத்தை யதார்த்தத்துக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி அவர் அடிக்கடி சொல்லுவார். யதார்த்தமான விடயங்கள் அவருடைய சிறுகதைகளிலே இல்லை, அவர்கள் உருவத்துக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் எங்கே இருக்கின்றது. ஏராளமாக சிறுகதைகளை உலகில் பொறுத்தவரை ஈழத்திலே பல பிரபலியமான சிறுகதைகள் அங்கே வெளிவந்திருக்கின்றது. பொதுவாக அந்த மனிதனுடைய வாழ்வியல் அம்சங்களை, அந்த மனிதனுடைய இடர்பாடுகள், மனிதன் அடைகின்ற அந்த வேதனைகளை இலக்கியத்தில் உண்டாக சொல்வது உண்மையிலே கலை. பொதுவாக எழுத்தாளர் தேரோபலிங்கம் அவர்கள் லண்டனிலே அவர் பொறியியலாளர் இருக்கின்றார். அவருடைய வருகை விழாவுக்கு ஒரு சிறப்பாக இருக்கின்றது. அதுக்கு ஒரு 3 நூல்களை அவர் எழுதியிருக்கின்றார். அவருடைய சிறுகதைகளை நாங்கள் வாங்கி பார்த்தோம்னா ஒரு சாதாரணமான ஒரு யதார்த்த நிலையை சித்தரிக்கின்ற கதைகளாக அது அமைந்திருக்கு. அவர் புலம்பெயர் தமிழர்கள் பட்ட வேதனை, சொல்ல முடியாத சொல்லக்கூடாத சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை அவர் மையமாக வைத்து அழகான கதைகளை அவர் வெளியே கொண்டு போகின்றார். அதுபோல சொல்வார்கள், என்னுடைய முன்னோடியாக சிறுகதையினுடைய முன்னோடின்னு சொல்றது பாவேசி. அதாவது சொல்வார்கள், வடகரேரி வெங்கட சுப்பிரமணிய ஐயர் அவரோட முழு பெயர்.
அதுதான் பாவை செய்கிறது நாங்கள் சொல்லுவோம். அவர்தான் இந்த சிறுகதையினுடைய முன்னோடி என்று நாங்கள் சொல்லுவோம். இன்று சிறுகதையினுடைய வடிவங்கள், இந்த சிறுகதையினுடைய இந்த போக்கிலே பல்வேறுபட்ட மாற்றங்களை நாங்கள் காண்கிறோம். ஏன்னா இந்த கதை கூறுகின்ற உத்திகள், கதை கூறுகின்ற முறைகள் எல்லாம் இன்னைக்கு மாறிக்கொண்டு கௌரவத்தினை வழங்கிய தமிழ்ச்சங்க செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் பெருமாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பொருளானந்தம் அவர்களே, இன்றைய இந்த நிகழ்வுக்கு விருந்தினர்களாக இங்கே வருகை தந்திருக்கின்ற திரு குலேந்திரன் அவர்கள், சட்டத்தரணி ஐஸ்வர்யா அவர்கள் மற்றும் இங்கே வாய்ப்புத்துறை, வெளியுறவுத்துறை நிகழ்ச்சிய மற்றைய நண்பர்கள், இந்த நிகழ்விலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற இலக்கிய ஆர்வலர்கள், லண்டனிலிருந்து வந்திருக்கின்ற எழுத்தாளர் திரு ஜெயரூபலிங்கம், வைப்புத்துறையை கதைகள் பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. தமிழ் சங்கம் ஏற்பாட்டிலே இந்த நிகழ்வு நடக்கிறது நல்ல விஷயம். தமிழ் சங்கம் தொடர்ந்து இவ்வாறான இலக்கிய நிகழ்வுகளை இன்னும் பரந்துபட்ட அளவிலே செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்களுக்கான ஆதரவை நாங்கள் கொடுக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னதாக நீங்கள் நடத்திய சுவர்மலை விவேகானந்தா கல்லூரியில் வசந்தகால பெருவிழா, வசந்தகால பெருவிழா மிக அருமையான 2 நாள் நிகழ்வாக தமிழ் இலக்கிய விழாவாக நடைபெற்றது. மொழியை பலர் கலந்திருக்கிறது. நான் அந்த 2-3 நாட்களும் நான் அங்கே நின்று கலந்து கொண்டிருந்தேன். 2 நாட்களுக்கு பிறகு திருவோணமலையில் நடைபெற்ற ஒரு இலக்கிய நிகழ்வாக இலக்கிய கருத்தரங்கள் மற்ற இன்னும் பல்வேறு அம்சங்களோடு அதை சுவைப்பதற்கான ஒரு கூட்டத்தை நாங்கள் உருவாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. நன்றி. இத்துறைக்கு முன்னர் இதே காலத்தில் நம்முடன் பயணித்து இந்த தமிழ் சங்கத்தை சிறப்பான முறையிலே சீராளராக இருந்து வழிபடுத்திய திருவாளர் ஒப்பலாமணி குலேந்திரன் ஐயா அவர்களை கௌரவிக்கின்ற நேரம் அவரை கௌரவிக்குமாறு எம்எஸ்என் நசீர் அவர்கள் தமிழ் சங்கங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஒப்பலாமணி குலேந்திரன் ஐயா அவர்களுக்குரிய கௌரவிப்பு. கௌரவிப்பு நேரத்தில் ஏற்புரையை வழங்குவதற்காக நானும் அவனும் திருநெல்வேலி கோப்பினுடைய ஆசிரியர் கணிப்பித்தன் தள்ளாத வயது இல்லை, எனக்கு தள்ளாத வயது, இதையும் தள்ளாத வயது. தமிழகத்தில் பழைய நோட்டீஸ் எல்லாம் அது எனக்கு சரியான சந்தோஷம். திருவண்ணாமலையிலே போய் இவ்வளவு பேர் இவ்வளவு விழா எடுக்கிறாங்க. நாங்கள் தொடங்கின பிறகு விழா எடுத்தோம். வாழும்போது வாழ்த்துவோம் என்ற நிகழ்வை முடக்கி வைத்தோம். விழாக்களை குறித்து அருமையாக சொல்வது அந்த ஒவ்வொரு பாடசாலையும் இவர்களால் சேர்ந்த எல்லாரும் சேர்ந்தாலும் அந்த விழாவில் நாங்கள் நல்ல விஷயங்கள் செய்வோம். எல்லாம் அதெல்லாம் இன்னியம் தோன்றியது. திருமதி கவசலிங்கம் அவர்கள் தான் பொறுப்பாக இருந்தார்கள். இந்து கல்லூரி அருமையாக செய்தது. அல்லது சண்முகா இந்து மகா
மகாவிஜயம் கல்லூரி எல்லாம் சேர்ந்து விழாக்களை நடாத்தி கொண்டே போனோம். அதன் பிறகு எனக்கு நான் பென்ஷன் போன பிறகு 10 வயதை குறைச்சி கொடுத்தேன். பல என்ஜிஓவில் வேலை செய்யணும். பல என்ஜிஓ ஆஃபர் ஒரு ஊக்கம் ஆறுதல் இப்படி மதுரை சமூகத்தில் நான் இந்த வடகிழக்கு மாகாணத்துக்கு கல்விக்கு கொடுப்பேன். வாகனத்தை புக் பண்ணுவோம். அதில் எடுத்துக்கொண்டு ப்ரீ ஸ்கூல் அது கிராமங்களில் போய் எடுத்து இந்த கைங்கரியத்துக்கு உதவி செய்யணும். அப்போ அந்த வகையில் தான் எனக்கு ஒரு உத்வேகம் இருந்தது. நான் எங்கெங்க பாடசாலைகள் எல்லாம் தொடங்கினோம் அங்கெல்லாம் போயிட்டு பாடசாலைகளில் பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் கொடுத்தேன். அந்த டைரக்டர் ரிப்போர்ட்டுக்கு என்ன செய்யறாங்களோ தெரியாது. ஆனால் பல பாடசாலைகள் நல்லா வந்து புளியப்படுத்தால போகும்பொழுது புளியப்படுத்த அப்பா வரையம் இருக்கு. வரைய பணிவனை அதை பராசக்தி கீழே வந்து சில்லியை சொல்லிவிட்டு அதில் டைரக்டர் என்ன கண்டு இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு திருகோணமலை தமிழ்ச்சங்கத்தின் 3வது நிகழ்வு இன்றைய நிலையில் நிர்வாகத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற நிர்வாக குழு இந்த 3வது நிகழ்வை இந்த திருகோணமலை தமிழ்ச்சங்கத்தினூடாக செய்திருக்கிறது. 1வது நிகழ்வு ஜூன் மாதம் 10ஆம் தேதி வசந்த கால பெருவிழா என்று முழு நாள் நிகழ்வாக காலை பேராசிரியர்களது ஆய்வுரை கட்டுரை சமர்ப்பித்திருந்தார்கள். பின்னர நிகழ்வாக கலை நிகழ்வும் கௌரவிப்பு நிகழ்வும் நிகழ்த்தியிருந்தோம். 2வது நிகழ்வாக இந்தியாவிலிருந்து வருகிற ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய ஒரு இலக்கிய சந்திப்பு இதே மண்டபத்தில் நிறைவு செய்தோம். அதே போல இது 3வது நிகழ்வு. 3வது நிகழ்வு 2 நிகழ்வை நாங்கள் நிகழ்த்தி இருக்கிறோம். எழுத்தாளர் தில்லைநாதன் அவர்களது நினைவு பேருரையும் எங்களது மூத்த எழுத்தாளர் மதிப்பிற்குரிய கேணிப்பித்தன் சான அருளானந்தம் ஐயா அவர்களுடைய 2 நூல்கள் வெளியீடு செய்திருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்வில் கதிரைக்கு நான் நன்றி சொல்லாமல் என்னை காப்பாற்றிய உங்கள் நல்லுள்ளங்களுக்கு எனக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினர் முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்த கிழக்கு மாகாண சபை முன்னாள் கல்வி அமைச்சர் திரு தண்டாயுதவாணி சார் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்த தமிழ்ச்சங்கத்தின் முன்னை நாள் செயலாளர் ஓய்வு நிலை உதவி கல்வி பணிப்பாளர் திரு ஒப்பிலாமணி குலேந்திரன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சிறப்பு அழைப்பாளர்களாக நாங்கள் அழைத்திருந்தோம் சட்டத்தரணி திலகரத்னம் சுதுஷன், அவரேனோ வரவில்லை. சட்டத்தரணி பி ஐஸ்வர்யா அவர்களது தமிழ்ச்சங்க உறுப்பினர், அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் சுந்தரம் சிவபாலன் உலக தமிழர் கலை மற்றும் பண்பாட்டு பேரவையின் இலங்கை கிளையின் தலைவர், அவரும் உடல் நிலை சுகையினம் காரணமாக அவர் வரவில்லை. ஆகவே இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு நினைவு பேருரையை வழங்கிய நீங்களும் எழுதலாம் ஆசிரியர் தனபாலசிங்கம் சார், அவரும் எங்களுடைய தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினர், மற்றும் நூல் வெளியீட்டுரையை நிகழ்த்திய எங்களது உபதலைவர் திரு கானா ஜோகானந்தன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் நூல் மதிப்பீட்டுரையை சிறந்த அழகாக செய்திருந்தார், ஒரு நகைச்சுவையாகவும் செய்திருந்தார், சில அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் கவிஞர் திரு சீனா சுதாகரன் பணிப்பாளர் அவர்கள். நீலையூர் சுதா என்ற புனைப்பெயரில் அவர் கவிதை எழுதி வருகிறார். அவர்களுக்கும் எமது தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் இந்த மண்டபத்தை தந்துதவிய திருவண்ணாமலை மாநகர சபை தலைவருக்கும் அதனுடன் இணைந்த நிர்வாக சபையினருக்கும், நூல் நிலைய பொறுப்பாளர்கள், இந்த
கதிரின் எல்லா ஒழுங்கமைப்பை செய்து தந்த உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒலி அமைப்பை ஏற்பாடு செய்து தந்த நமது மயில் அண்ணன் என்று சொல்லப்படுகின்ற அன்பருக்கும் மயில் வாகனம் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வை நிகழ்த்துவதற்கு காத்திருந்து இறுதி வரை இந்த நிகழ்வை சிறப்பித்தமைக்காக எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் அருளானந்தம் ஐயா அவர்கள் எனக்கு பல காலமாக கிட்டத்தட்ட 88ஆம் ஆண்டிலிருந்து அவரை தெரியும். ஏனென்றால் அவருடைய மகன் அருள் முரளி இப்பொழுது அனஸ்தட்டிஸ்டாக இருக்கிறார் யாழ்ப்பாணத்தில். அவரும் நானும் ஒரே ரூமில் யாழ்ப்பாணத்தில் இருந்தோம். அந்த நேரங்களில் 88-89ஆம் ஆண்டு நானும் அவரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியாவில் ட்ரெயின் வருவோம். வந்து முரளிக்கு காரோட தெரியாது. ஐயா அவர்கள் ஒரு மொரிஸ் மைனர் கார் வைத்திருந்தார். அது நான் தான் ஓடுவேன். அந்த நேரம் நான் கார் பழகி இருந்தேன். அப்போ நான் ஓடுவேன் அந்த நேரம் வவுனியாவில். அந்த நேரத்திலிருந்து எனக்கு இன்று வரை அவர் தெரிந்த ஒரு நல்ல எழுத்தாளர். அந்த நேரம் எழுத்தாளர் என்று எனக்கு தெரியாது. அந்த நேரம் அங்கள் என்று கதைத்து நாங்கள் போய்விடுவோம். அருள் முரளியோட அம்மாட சாப்பாடு எத்தனையோ நாட்கள் சாப்பிட்டு இருக்கிறேன். அவர் திருமணம் நிறைவு செய்த பிறகுதான் அவர் பல்கலைக்கழக பட்டதாரி ஆகினார். ஆகவே பெரும் முயற்சி எங்களுக்கெல்லாம் அவர் ஒரு பாடம், வெறுமனே சாதாரண பாடம் அல்ல, மிக பெரிய ஒரு பாடம், ஒரு பல்கலைக்கழகம் என்றுதான் சொல்லலாம் அவரை. ஆகவே இவ்வாறான ஒரு மனிதரோடு நாங்கள் இன்றும் அவர் வாழ்ந்த காலத்திலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பாடம் வரை தந்து கொண்டிருக்கின்ற அந்த இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.